நம்ம ஒரு பிளான் போடுவோம், ஆனால் நம்மளுக்கு ஒரு பிளான் ஆகும்ல. அந்த மாதிரி தான் அந்த கிரில் சிக்கன் ரெசிபி செய்யும்போது ஆகிப்போச்சு. அது என்ன பிளான்னு கடைசியில் கிரில் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் தான் போகணும்னு இல்லை. அந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணுமோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் அஞ்சரை பெட்டியில் என்னென்ன தூள் இருக்கோ அத்தனை தூளையும் போட்டுக்கோங்க. முக்கிய குறிப்பு சாம்பார் தூளை தவிர சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், வத்தத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லா தூளும் சேர்த்துக்கோங்க. லிஸ்ட் ரொம்ப பெருசாக போதில்லை. உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மாட்டேன். எல்லா தூளும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி பத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோட 200 கிராம் போல தயிர், கொஞ்சம் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஃபுல் சிக்கன் இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா தூளும் சொன்னால் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதான் உப்பு. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண வச்சு சிக்கன்லாம் அல்லாக தூக்கி மல்லாக்க போட்டு அதுக்கு நல்லா மசாஜ் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ண சிக்கன்லாம் ஓவர் நைட் ஊற வைங்க. இல்லைனா குறைஞ்சது 4 to 5 hours கிட்ட ஊற வச்சிருங்க. சிக்கன் பீசஸ்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு அலுமினியம் ஃபாயில் எல்லாம் கிளிங் ரேப் போட்டு ஃப்ரீசர் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அப்படி தயிர் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபில்டரில் வச்சிங்கன்னா எக்ஸஸாக உள்ள தண்ணிலாம் வடிஞ்சு வந்துடும். திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்தப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் மாற்றியாச்சு. ரெசிபி வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி தான் சிக்கன் மேரினேட் பண்ணுற வீடியோவே நான் ஷூட் பண்ணி வச்சேங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால மறந்து ப்ராப்பராக நான் சிக்கன் கிரில் பண்ணுற வீடியோ எடுக்க மறந்து. ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் பண்ணுறோன்னு ஆசைப்பட்டதுனால அப்படி நாங்கள் பேசிக்கிட்டே கிரில் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு ப்ராப்பர் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மைக்ரோவேவ், கிரில் பேன், கிரில் ட்ரே, அப்புறம் ஏர் ஃப்ரையரில் எப்படி வந்து கிரில் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.